ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மல்லி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவுமே டேஸ்டியான கொஞ்சம் வித்தியாசமான இறால் வாடா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஸோ கிராமத்து ஸ்டைலில் இறால் வாடா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நாம் முதல்ல பச்சரிசி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ நான் கால்படி படியில் 2 அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி பச்சரிசியை நல்லா கழுவி அலசிட்டு நம்ம ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பச்சரிசி வந்துட்டு நல்லா நம்மளுக்கு ஊறணும். நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ நல்லாவே பச்சரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பச்சரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு வெயில் அல்லது நிழல் பகுதியான இடங்களில் ஒரு துணியை விரித்து நம்ம இந்த மாதிரி பச்சரிசியை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பச்சரிசியில் அந்த ஈரத்தன்மைகள்லாம் போகணும். அது அளவுக்கு நம்ம ஒரு 1 ஹவருக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிழலில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, நான் வெயிலில் போடுறேன். நம்மளுக்கு பச்சரிசி நல்லா காஞ்சி ஈரத்தன்மைகள்லாம் போய் நல்லா பொழு பொழுன்னு கையில் தொடும்போது நல்லா பொழு பொழுன்னு கொட்டுற அளவுக்கு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அளவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு 1 ஹவர் கழித்து நல்லாவே பச்சரிசி ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா காஞ்சி வந்திருக்கு. இதை நான் வந்துட்டு இப்போ தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ பச்சரிசி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழைய சாதம் தாங்க தேவைப்படும். ஸோ பழைய சாதம் வந்துட்டு நம்ம பச்சரிசி ஒரு பங்கு எடுத்தோம்னா அதில் 3/4 பங்குக்கு நம்ம பழைய சாதம் எடுத்துக்கணும். ஸோ அந்த பழைய சாதத்தை நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இது மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது பழைய சாதத்தில், அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பச்சரிசி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பச்சரிசியை மிக்சர் ஜாரில் கொடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரப்பாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான அளவுக்கு லைட்டான கொரப்போட நம்ம இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும்போது தண்ணி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி மாவு மாதிரி வரணும். ஸோ இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். நம்ம வாடாக்கு மாவு அரைக்கும்போது அரிசிலையும் சரி கஞ்சிலையும் சரி கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம தான் நம்ம அரைக்கணும். ஸோ அது மாதிரி அரைச்சா தான் நம்மளுக்கு மாவு கரெக்டான பதத்துக்கு வரும். வாடாவை பொறுத்தவரையும் நம்ம மாவு கரெக்டான பதத்துக்கு அரைச்சி வச்சா தான் வாடா நம்மளுக்கு கரெக்டாகவும் வரும். ஸோ நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் கரெக்டாக மாவை இதே பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாடா அருமையாக வரும். ஸோ இப்போ நம்ம எல்லா பச்சரிசியும் அரைச்சி முடித்தாச்சு. அடுத்து நம்ம கஞ்சி சேர்க்க போகிறோம். ஸோ கஞ்சியை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. நைஸாக அரைச்சதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மாவு கூடவே இந்த கஞ்சியையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா கஞ்சியையும் அரைச்சி நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கைகளாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கரண்டி எதுவும் வச்சு நீங்கள் கிண்டிடாதீங்க, கரண்டியில் எதுவும் கரெக்டாக பிசைய வராது. ஸோ கஞ்சி சேர்த்துருக்கிறதுனால கஞ்சியும் மாவும் நம்மளுக்கு கைகளால் பிசைஞ்சால் மட்டும்தான் அந்த மாவோட சேர்ந்து வரும். நல்லா மாவை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா ஒன்று சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஒரு ஏனத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ நான் இது மாதிரி ஒரு ஏனத்தில் நான் மாற்றி எடுத்துக்கிறேன் எல்லா மாவையும். இந்த மாவு நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்கணும். ஸோ நீங்கள் மொதல் நாள் அரைச்சிங்கன்னா அடுத்த நாள் தான் உங்களுக்கு வாடா போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம வாடாக்கு இறால் மேலே வைப்போம்ல, அந்த இறால் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் வந்துட்டு 1 கிலோ இறால் வாங்கி இது மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி கொஞ்சமாக லைட்டாக வால் விட்டு தோலோடு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அந்த சட்டியில் இறாலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த இறால் சேர்க்கும்போது எந்த தண்ணியுமே நம்ம சேர்க்கலை. இந்த இறால் வதங்க அந்த இறாலே நம்மளுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தண்ணியிலே அந்த இறால் மொத்தமும் நல்லா வெந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி இறால் தண்ணி விட்டு அந்த தண்ணி ஃபுல்லாகவுமே வற்றி வர அளவுக்கு இறாலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு இதை கருக்குன இறால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதை எப்படி சொல்லுவாங்கங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓரளவுக்கு தண்ணி வற்றிருச்சு, இன்னும் கொஞ்சம் லைட்டான தண்ணி தான் இருக்குது. அந்த தண்ணியும் ஃபுல்லாகவுமே வற்றி வர அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு தண்ணி வற்றி வந்துருச்சு. இந்த இறாலை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த நாள் சாயந்தரமாக இந்த மாவை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். மாவு நல்லா புளிச்சு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாடாக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. 3 தேங்காய், முழு தேங்காவை நல்லா துருவி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு சோடா உப்பு, அது தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம், அதனால் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பொரியரிசி, இதுவும் தேவைப்படும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கறிக்கு வச்சுருந்த இறால், இந்த இறாலையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கு தேவைப்படும். இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இறால் வாடாக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கணும். ஸோ அந்த ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த பாத்திரத்தில் தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காவை இது மாதிரி நீங்கள் எல்லா தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் அது மாதிரி எல்லா தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு பிறகு நம்ம மஞ்சள் தூள் 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம ஜீரகத்தூள், வீட்டில் அரைச்ச ஜீரகத்தூள் தான், அதுவும் 2 டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அந்த மசாலாவும் தேங்காயும் நல்லா பிரண்டு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு பிறகு நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. முன்னாடியே நீங்கள் பச்சை மிளகாவை போட்டிங்கன்னா நம்ம கிளறும்போது நம்ம கைகள் எரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு லாஸ்ட்டாக நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாடாக்கு மாவு ரெடி பண்ணலாம். இது வந்துட்டு எங்கள் அம்மா தான் ரெடி பண்ணுறாங்க. நம்ம வாடாக்கு மாவு அரைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம தான் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அடுத்த நாள் பார்க்கும்போது உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணி விட்டு இலகுனாப்பில் இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சாதம் இருந்துச்சுன்னா அந்த சாதத்தை நல்லா நைஸாக அரைச்சி அந்த மாவு கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியாக இருந்தால் மட்டும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நம்ம பொரியரிசி தான் சேர்க்குறோம். ஸோ பொரியரிசியை சேர்த்துட்டு நல்லா மாவோடு இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா சோடா உப்பு, அதாவது இட்லி தோசைக்கெலாம் நம்ம சேர்ப்போம்ல, அந்த சோடா உப்பு தான் நம்ம இப்போ சேர்க்குறோம். ஸோ இது வந்துட்டு வாடா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக இந்த சோடா உப்பு நம்ம சேர்க்குறோம். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் தான் வாடா நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் சொன்ன அளவுகளெல்லாம் கரெக்டாக சேர்த்து இதே மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி, ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம வாடா செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது மாதிரி ஒரு பிளேட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரமும் எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம வாடை தட்டி போடுறதுக்காக. ஸோ இது மாதிரி வெள்ளை துணி அல்லது பாலித்தீன் கவர் எது வேணாலும் உங்களுக்கு விருப்பமானதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாம் இப்போ வாடாவை விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். ஸோ அடுப்பு பற்றி சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா காய விட்டுறலாம். இப்போ அம்மா வாடாக்கு தட்ட போகிறாங்க. ஸோ வாங்க அதையும் பார்த்துடலாம். எந்த ஒரு பொருளுமே சாப்பிட நல்லா இருந்துச்சுன்னா அதோடைய வேலைகளும் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த வாடாவும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கு வேலையும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நானும் இதே மாதிரி வாடா தட்டி போகிறேன்னு சொல்லிட்டு 2 டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு சரியாக வரல. ஸோ அதுக்காக எங்கள் அம்மா நானே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செஞ்சுட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் வாடா எப்படி செய்கிறதுன்னு. ஸோ கீழே ஃபஸ்ட்டு மாவு வச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சுக்கிறாங்க, மறுபடியும் மேலே மாவு வச்சுக்கிறாங்க. மாவு வச்சுட்டு நல்லா மூடிட்டு அதுக்கு பிறகு இறால் மேலே வந்துட்டு ஒரு 3 அல்லது 4 நம்மளுக்கு எவ்வளோ இறால் தேவைப்படுதோ அந்த இறால் நம்ம மேலே சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மேலே வைக்கக்கூடிய மாவு வந்துட்டு கொஞ்சம் கூட ஹோல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஹோல்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த உள்ளடம் இருக்குல்ல, அது வந்துட்டு வெளியில் பிரிஞ்சு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹோல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி ஃபுல்லாக மூடிட்டு மேலே மாவு வச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம இந்த மாவை ஒவ்வொரு டைம் தொடும்போதும் கையில் வந்துட்டு நம்ம தண்ணி தொட்டுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம கைகளில் மாவு ஒட்டாமல் வரும். இப்போ நம்மளுக்கு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ரொம்ப கொதிக்காமல் நார்மல் ஹீட்டாகவே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கைகளில் தண்ணி தொட்டுட்டு மாவை அப்படி எடுத்துட்டோம்னா கரெக்டாக ஒட்டாமல் வந்துடும். இதை நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்துட்டு நம்மளுக்கு மீடியமான ஹீட்டில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் மீடியமான ஹீட்டில் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு வாடாவை உள்ள சேர்த்துக்கோங்க. ஆயில் நமக்கு அதிக ஹீட்டோடு இருந்துச்சுன்னா நம்ம வாடாவை உள்ள சேர்த்ததுமே வாடா நம்மளுக்கு கருகிட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம மீடியமான ஹீட்டில் தான் வச்சு நம்ம வாடாவை சேர்த்துக்கணும். ஸோ நமக்கு உள்பகுதியிலையும் வாடை நல்லா வேகணும்ல, அதுக்காகவே நாம் மீடியம் ஹீட்லேயே நம்ம ஆயிலை வச்சு ஒன்றா சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியே எல்லா வாடாவையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வாடா இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிடித்தமான உணவுனே சொல்லலாம். ஸோ கடலோரங்களில் வாழக்கூடிய மக்கள் அடிக்கடி இந்த வாடாவை செஞ்சு சாப்பிட்றதும் வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த காலத்து பசங்க எங்கெங்க இந்த மாதிரி உணவுகளை வந்து சாப்பிட்றாங்க. ஒரே பர்கர், பீஸா, KFC இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ அது மாதிரியான உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்றத தவிர்த்துட்டு இது மாதிரியான பாரம்பரியமான உணவுகளை நம்ம அம்மாக்கிட்டேயே வீட்லேயே செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். ஸோ வாடா எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வாடவை உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். வேறு ஒரு நல்ல சமையலோடு சந்திக்கலாம்.